இருந்தாலும் இந்த துருமணத்திலே என்ன சத்தம்? ஐயா என் முடினாத கொண்டு வந்து பாதத்தை முடிந்தார் சுவாமி. நீங்க சொன்ன மாதிரி பெரிய கோவக்காரரோட மருந்து கூட ஊத்தி கொடுத்துருவாங்க. ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்லாத முடியாத வாடி போயிட்டா பத்தியா இருந்தாலும் என்னை தேடி வந்தாயே என்ன காரணம்? என்னடா என்ன காரணம்? எதுக்காக உங்களிடத்தில் தேடி வந்திருக்கு தெரியுமா? நீங்க இந்த நாளா பொழைச்ச பொழப்பெல்லாம் ஒரு பொய் பொழப்பா போச்சு. ஏண்டா நாரதா என்னை பார்த்து என்ன வார்த்தை கேட்டால் இந்த பொழப்பு படைத்ததெல்லாம் பொய் பொழப்புன்னு சொல்லுகிறாயே. பொழைச்ச பொழப்பு எல்லாமே பொய் பொழப்பு. என்னடா காரணம்? என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? ஆனா இத்தனை நாளா தெய்வ உலகத்திலையும் சரி பூலோகத்திலும் சரி யாருமே உங்களை பத்தி யாருமே பேசுறது கிடையாது. தூர்வாசர் மகாமுனிவரு உலகத்தில் சிறந்தவரு யாராவது பேசிருக்கிறாங்க? பேசுறது கிடையாது. உலகத்திலே என்ன பற்றி யாரும் போற்றி பேசவில்லை. பேசவில்லை. நீங்க இருக்கிறதா இந்த மாநில மக்களை யாருக்குமே தெரியல. நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய நாத மகாமுனிவர் நீ. ஏண்டா உலகத்திலே யாருக்கா இருந்தாலும் அரமணங்கு கோபம் 2 கண்கள் மட்டும்தான். இந்த தூர்வாசர் மகாமுனிவருக்கு மட்டும் 22 நேத்திரம் யாரு மடங்கு கோபம். இவரை விட இந்த சிறந்த உலகத்தில் யாரும் கிடையாது சொல்லலையா? அது சொன்னேன். என்ன மும்மாட்டி தேவன் அல்லாத்தையும் சொன்னேன். அவங்கிட்ட சொன்னாலுமே கூட என் தாயும் தந்தையும் 2 பேர் இருக்கிறாங்க பாரு. பிரம்மாவும் சரஸ்வதி இவங்க 2 பேருக்கு என் தாயும் தந்தை எடுத்து சொன்னேன். அவன் எல்லாம் படப்பாட பிறந்தவன் தான்டா அப்படின்னு சொல்றாரு. என்னை பார்த்து உன் தாய் தந்தை அவள் படைப்பால் பிறந்தவன் என்று சொல்லானா? நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் அந்த தூர்வாசரி எங்க படைப்பால் பிறந்தவன் தான் அப்படின்னு சொல்லி படைப்பால் பிறந்தவன் சொன்னானே. மும்மூர்த்தி தேவரிடத்தில் சொல்லி பார்த்துட்டேன்.
இவன் அவன் வந்து என்னோட படைப்பால பிறந்தவன் தான்டா, பெரியவங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ இங்க வந்து நான் தான் பெரியாளு நீ சொல்லிட்டு இருக்கிற. யாருக்கு தெரியும்? உன் தாய் தந்தை உன் படைப்பால் வந்தவர் சொன்னாரா? அப்படி என்றா நான் யார் என்று நான் காட்டுகிறேன். ஆனா நீ சொல்வதை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நீ ஒரு குசலக்காரன். நீ குசல காரணம்னா இந்த மும்மூர்த்தி தேவரத்துல எல்லா இடத்துலயும் சொல்லிட்டேன். அவங்க மும்மூர்த்தி தேவர்களும் என்னுடைய படைப்பால பிறந்தவன் தான். அவன் தூர்வாச மகாமுனிவர் படைப்பால் பிறந்தவன் தான்டா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர நீதான் உலகத்துல வந்து நான் தான் பெரிய ஆளு நீ தான் சொல்லிட்டு இருக்கிற. நீ ஒரு குசலக்காரன். நீ வந்தாலே நாட்டில மாநில மக்கள் இருந்து தேவாதி தேவர்கள் இருந்து இந்த அசுராதி கூட்டங்கள் எல்லாமே உன்னை கண்டாவே கதிகள் வாங்குவார். ஏன்னா நீ குசலத்தை செய்வாய். உன்னை ஒரு பொழுது நம்ப மாட்டேன். இதோ நம்ம நல்லது சொல்றதுக்கு வந்தா நம்ம வேற குசலக்காரன் சொல்லிட்டு இருக்கிறாரு. உன்னை நம்ப மாட்டேன். நான் நேரடியாக போகிறேன். சத்தியாகும் சென்று உன் தாய் தந்தை பிரம்மா சரஸ்வதியை சந்திக்கிறேன். அந்த பிரம்மாவும் அந்த சரஸ்வதியும் என் பாதத்தை பணிவார். இதோ தூர்வாசன் மகாமுனிவர் வந்துட்டார் அப்படின்னு பாதத்தை பணிவார். அப்படி பாதத்தை பணிந்தார் உன் தாய் தந்தை எனக்கு கீழே எனக்கு அடிமை என்று நினைத்துக்கொள். இல்லை என்றா அவில என்ன பாரு. நேருக்கு நேரம் நீயா போயிட்டு வாங்க. சொன்னது பொய்யா இருந்தா நேருக்கு நேரம் நீயா போய் பாதத்தை பணி சொல்லு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆளை அனுப்புறது அத்தமம்பாங்க, நாமளே போறதுதான் உத்தமம்பாங்க. இப்ப எந்த பிரச்சனையாவது நான் போய் ஆள் அனுப்பிக்கிறேன், நானே போய் வாங்கிட்டு வருவேன். நேரடியா போறீங்க. இந்த தேவ மும்மூர்த்தி தேவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒவ்வொருத்தரை பார்த்துட்டு என்னுடைய பாதத்தை படிங்கடா அப்படின்னு சொல்லி கேளு. அப்படி உங்களுடைய பாதத்தை படிக்கிறாங்களா? இருங்க, நீங்க போ. இப்ப நீங்க தான் பெரியங்கிறீங்க. அப்ப நீங்க பெரியங்கன்னா நான் பார்த்தாலும் இவர் பெரியவர்னா இவர் உங்க அப்பா அம்மா இவர் பாதத்தை பணிந்தா இவர் பெரியவர். அணிய முடியாதுன்னு சொன்னாங்களா? அவங்க தானே பெரியவங்க. நான் பாத்துக்கலாம், அதை நான் பார்க்கணும்ல. சரி, நான் நேரடியா போயிட்டு என் பின்னாலே வந்து போ. உன் தாய் தந்தை என்ன பார்த்த உடனே என் பாதத்தை பணியார்கள். நமக்கு தெரியல. அந்த நாரதம் வந்து சொல்லங்காட்டின் நம்மளை பத்தி நமக்கு தெரிகிறது. ஆனா இப்ப எங்க போகிறேன்? சத்தியராம் சென்று அந்த பிரம்மா சரஸ்வதி பார்க்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு முடிவு தெரியணுங்க. நான் பெரியவனா? பெரியங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சாகணும். இன்னைக்கு நான் காட்டுறா இவ்வளவு நாளா நாம தான் பெருசி நம்ம இங்கே இருந்துட்டு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப நாரதம் வந்து நல்லது தான் வந்திருக்கிறோம். இப்ப எங்க போறோம்? இப்ப நம்ம சத்தி எடுத்துட்டு போறோம். எதுக்கு? சத்தியாக போறோம். இன்னும் 12 நாளைக்கு இங்க சோறு போடுவாங்க. அதுக்கு மேல வேணா சட்டி எடுக்கலாம். அது வரைக்கும் நீ அந்த ரகத்தை தருவீங்க. இங்க சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். ஏன்டா சாப்பிட மாட்டீங்க?
ஆட்டோக்கு 1500 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம நடந்தே போயிடலாம் பழக்கத்தை சுட்டு கட்டி ஒரு பக்கம் ஏய், அப்படிதான் தாண்டி போயிருக்கலாம் பழக்கல டேய், இன்னைக்கு யாரு பெரியங்கன்னு இன்னைக்கு தெரியுதுங்க இப்ப எங்க வந்திருக்க? இப்ப மங்களூர் கும்பாபிஷேகத்து காளியா கோயிலுக்கு வந்திருக்கிறோம்பா ஏய், இதோ இதுதான் சத்தியலோகம். பாருங்க பாருங்க என்ன பாருங்க தோரணம் தொங்குதுங்க பாருங்க என்ன காரணம்? எது காரணம்? இந்த தோரணம் எதற்காக? இந்த தூர்வாசர் வரார் என்று என்னை வரவேற்பதற்காக தெரிஞ்சே அவங்க இப்படி பண்ணி வச்சிருக்காங்க இந்த தோரணத்தை கட்டி இருக்கிறோம். இவர் வர்றாரு தெரிஞ்சே இப்படி பண்ணி வச்சிருக்காருன்னா இவர் போன உடனே அங்க வந்தன வழிபாடுகள்லாம் என்ன மாதிரி செய்யறாங்களே எப்படி இருக்கும்? போய் பார்ப்போம்.